வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி லிஷா. நான் கடந்த 2006 ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தவங்களுக்கு வீசிங் கம்ப்ளீட்டா சரியாயிருக்கு வித்தின் 4 monthsக்குள்ளேயே. இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க தற்செயலா என்ன பார்க்க வரும்போது வி ஸ்டார்டட் ஓகே, அவங்களுக்கு வீசிங் ரொம்ப நாளா இருக்கு, நான் இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன், ஹோமியோபதியில இவ்வளோ நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ற போது அவங்களுக்கும் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட். அவங்களோட என்ன பிளஸ் பாயிண்ட்னா, அவங்க கண்டினியூஸா கரெக்டா ட்ரீட்மெண்ட் எவ்ரி 15 days மெடிசன்ஸ் கரெக்டா வாங்கிக்கிட்டாங்க. கரெக்டா வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த 15 daysல எனக்கு என்ன செஞ்சிருக்கு, எத்தனை தடவை வந்துச்சு, அது மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. படிப்படியா நாங்க அவங்களுக்கு இன்ஹேலரையும் நாங்க கம்மி பண்ணோம். இப்ப பாருங்க, அவங்க ஆரம்பிச்சது ஒரு 4 months பிஃபோர். இப்போ நம்ம பீக் விண்டர்ல இருக்கோம், டிசம்பர் மந்த். யூஸ்வலா வீசிங் உள்ள பேஷன்ஸ் எல்லாருமே இந்த டைம் விண்டர்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனா இந்த விண்டர்ல அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வீசிங்கே இல்ல. இவ்வளவு சீக்கிரம் சரியானது ஹோமியோபதிக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அவங்களுக்கு சரியானது. அவங்களோட அனுபவத்தை உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்குவாங்க. வணக்கம், என் பேர் கமலி. நான் ரொம்ப நாளா வீசிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க ஃபேமிலில யாருக்குமே வீசிங் கிடையாது. வீசிங்னால என்னன்னே தெரியல, அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீசிங்னா இதான் வீசிங்கா அப்படி சொல்லி கூட எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நார்மலா கோல்டு மாதிரி தான் ஆரம்பிச்சுது. அப்புறம் இருமலா இருந்துச்சு. டானிக் கொடுப்பாங்க, டப்பாவா குடிப்பேன், எதுவுமே சரியாகாது. ஒரு மிட் நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு முழிப்பேன், இருமல் வந்துடும். ஒரு 1/2 hour 1 hour சொல்லிட்டு அப்படி இருமுவேன். இருமும் போது ஹஸ்பண்ட் பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் அப்படி போய் இருமிட்டு வருவேன். அது சளி இருக்கு பாருங்க, ரொம்ப வந்துட்டே இருக்கும், கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். ஏன்டா இப்படி வந்துட்டு இருக்கு நமக்கு அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதாவது டஸ்ட், ஏதாவது நம்ம வீடு பெருக்கிறோம், இந்த ஏதாவது ஒற்றை எடுக்கிறோம்னா இருமல் வந்துடும். ஒரு நைட் இப்படிதான் இருமிட்டு இருக்கும்போது வீசிங் மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு விடவே சிரமப்பட்டுட்டேன். இப்படி மூச்சு விட முடியலையே என் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் சொன்னேன். அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அங்க அப்பவே எனக்கு இன்குலர் ரெஃபர் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் இன்குலர் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு ஊசி போட்டு நான் அவங்ககிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட் ஒரு 10 மணி ஆயிடுச்சுனாலே எனக்கு வீசிங் வந்துடும். அப்புறம் டேப்லெட் போட்டேன். டேப்லெட் சுகர் அதிகமாகும் சொன்னாங்க. கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட் வந்துருமா, நைட் நான் வீசிங்காக டேப்லெட் போட்டாதான் எனக்கு தூங்க முடியும். இல்லாட்டி என்னால தூங்கவே முடியாது. அப்படியே முழிச்சு உட்கார்ந்துட்டே இருப்பேன். மூச்சு விடவே சிரமப்படுவேன். அம்மா சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவேன். மூச்சே விட முடியாது என்னால. அவங்க பக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது, நான் பாட்ட உட்கார்ந்துட்டே இருப்பேன். அப்புறம் அந்த டேப்லெட் போட்டு 1/2 hour கழிச்சுதான் எனக்கு அந்த வீசிங்கே சரியாகும். அதுக்கப்புறம் தூங்குவேன். அப்புறம் ஒரு 3 மணி இருக்கும், மறுபடியும் முழிச்சிருவேன். இருமல் வரும். ஒரு 1/2 hour இருமுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்குவேன். அப்படியே எனக்கு கண்ணு கருவளையுமே வந்துருச்சு. அப்புறம் நரம்பூசி போடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா வீசிங் டெய்லி வந்த மாதிரி வந்துடும் எனக்கு. ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஒரு நாளைக்கு 2 நரம்பூசி போடுவாங்க, காலையில நைட்டுன்னு. மாத்தி வேற நரம்பு குத்திடுவாங்க. அது வேற வீங்கிரு புஷ்ஷுன்னு, அது வேற வலி தாங்க முடியாது. 5 நாள் ஊசி போட்டேன். 1 மாசம் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் வந்துடும். வெயின்ல ஊசி போட்டாலும் எனக்கு 1 மாசம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, மறுபடியும் வரும். அப்புறம் டேப்லெட் மட்டும் டேப்லெட் மட்டும் போட்டுட்டே இருப்பேன். ஒற்றை சும்மா லைட்டா ஒற்றை அடிச்சாலே போதும், வீட்டை பெருக்கினாலே போதும், உடனே இருமல் வந்துட்டு வீசிங் வந்துடும். அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நானு. அதுக்கப்புறம் நான் இன்குலர் யூஸ் பண்ண பார்த்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்க, நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு நீங்களே கம்மி பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வேற வழியே இல்லாம பஃப் வாங்கி யூஸ் பண்ணோம். பஃப் யூஸ் பண்ணாலும் எனக்கு கேட்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வந்துடும். நான் பஃப் யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். எங்க ஹேண்ட்பேக்ல இருந்தாலும் எதுல இருந்தாலும் பஃப் வச்சிருப்பேன். எப்ப வேணாலும் வந்துடும் சொல்றதுக்காக பஃப் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, கம்ப்ளீட்டா இல்லாம இல்ல, வந்துட்டே இருந்துச்சு. இந்த வீசிங்ல ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்லணும்னா, எங்க ஹஸ்பண்ட் போய் என்னை காப்பாத்துங்க, மூச்சு விட சிரமப்பட்டு நான் இறந்துருவேன் கூட அப்படி கூட திங்க் பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட என்னால முடியல, இதுக்கப்புறமா என்னை காப்பாத்துங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, என்னமா செய்யுங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் நிசா மேம் பார்த்தாங்க. அப்போ அவங்க கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபுக்கு இதே மாதிரி வீசிங் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் என்னையும் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து 4 மாசம் தான் டேப்லெட் கண்டினியூவா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 15 நாள் சாப்பிடுவேன். மேம் சொல்லுவேன், மேம் இந்த 2 தடவை யூஸ் பண்ணிட்டே பஃப் அப்படி சொல்லுவேன். இன்னும் ஒரு முக்கியமானது, எனக்கு ரன்னிங் ரோஸும் இருந்துச்சு. 2 மணிக்கு முழிக்கிறேன்னா 2 மணிக்கு முடிஞ்சோடனே ரன்னிங் ரோஸ். தும்மல் வந்துட்டு அடுக்கு தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த தும்மலே பக்கத்து வீட்டு வரைக்கும் சவுண்ட், ஏதோ பெரிய சவுண்டா போடுற மாதிரி இருக்கும். அந்த தும்மலே சவுண்டோட வரும். பக்கத்து வீட்டுல கூட கேட்பாங்க, உங்க ஒய்ஃப் என்ன இப்படி இருமுறாங்க தும்முறாங்க, நீங்க பாக்கலையா கூட என் ஹஸ்பண்ட
கேட்டிருக்காங்க. அவ்வளவு இருமல் தும்மல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மேம் பார்த்த பிறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானுச்சு. இப்போ ஒரு 3 வீக்கா நான் பஃபே யூஸ் பண்ணல, ரன்னிங் ரோஸும் இல்ல, எதுவுமே இல்ல. நான் கம்ப்ளீட்டா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அது மாதிரி நல்லா தூங்குறேன் இப்போ. முக்கியமா இல்லாட்டி நான் மிட் நைட்டா முழிச்சுட்டு இப்போ ஒரு 3 மணிக்கு முழிக்கிறேன்னா 6 மணி வரைக்கும் அப்படியே முழிச்சே இருப்பேன். அப்படி மொபைல் பார்த்துட்டே இருப்பேன், போர் அடிக்குதுன்னு. இப்ப எதுவுமே இல்ல, நல்லா தூங்கி முழிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோமியோபதினா மிட்டாயா இருக்கே, இது நமக்கு எப்படி சரியா போகுது? நம்ம சித்தா சாப்பிட்டுருக்கோம், அலோபதி எல்லாம் எடுத்திருக்கிறேன், கை மருந்து எல்லாமே சாப்பிட்டுருக்கேன். அதால இது எப்படி நம்ம கேட்க சொல்லி நான் சாப்பிட்டேன். ஆனா சாப்பிட்ட ஒரு மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. நல்லா சாப்பிட்டேன், எனக்கு நல்லா கியூர் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் 3 வீக்கா பஃபே யூஸ் பண்ணல, ரன்னிங் ரோஸும் கொஞ்சம் கூட இல்ல. எனக்கு ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்ட பிறகு இப்போ 3 வீக்ஸா நல்லா தூங்குறேன். எனக்கு கருவளையம் கூட போயிடுச்சு. என் ஃபேஸ் கூட கொஞ்சம் பிரைட்டா இருக்குது. எங்களுக்கு ரூமே வந்து மேலதான் இருக்குது எங்க ரூம். அதால மாடிப்படி ஏறுவேன், ஏறும்போதே மூச்சு வாங்கும். இப்ப நான் எந்த பிரச்சனையும் நல்லா ஏறி இறங்குறேன். இப்போ நிறைய பேர் பயம் காட்டிட்டு இருந்தாங்க, நம்ம குளிர்காலம் வந்துருச்சு, வீசிங் டெய்லி வரும், ரொம்ப பயம் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்ட பிறகு எனக்கு இந்த குளிர்காலத்துல வீசிங்கே வரல, ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி நுரையீரல குறக்குறன்னு சவுண்டு கேட்டுட்டே இருப்பேன். என் வீட்டுக்காரர் கூட பாருங்க, நுரையீரல் பாருங்க அவ்வளவு சவுண்டு கேக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்களே சவுண்டை கேட்டுட்டு ஏதோ உள்ள ஏதோ ஒரு குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு கேக்கு, ஒரு மாதிரி உருன்னு கேக்குது அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அந்த சவுண்ட்ல எதுவுமே இல்ல, லங்ஸ் இப்ப நல்லாவே இருக்குது, எந்த சவுண்டும் இப்ப இல்ல. இதே மாதிரி உங்களுக்கும் நாள்பட்ட வீசிங் இருந்துச்சு, ரொம்ப நாளா வீசிங் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை வந்து வெளிவரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நிசாமம் வந்து பாருங்க, உடனே கியூர் ஆகும். என்ன போல நீங்களும் வீசிங் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இந்த இவ்வளோ கியூர் ஆனதுக்கு நிசாமமுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.